Hi friends, welcome back to Tamil Food Time. இன்னைக்கு வீடியோல டொமேட்டோ தோசை எப்படி இன்ஸ்டன்ட்டா அண்ட் குயிக்கா டேஸ்டியா பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 3 தக்காளி, 3 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி விழுதாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ 1 கப் ரவை எடுத்து அந்த மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் கோதுமை மாவும் எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறேன். 1 கப் ரவைக்கு 1/4 கப் கோதுமை மாவு சேர்த்து அதையும் மிக்சியில் நல்லா அரைச்சி மாவு பதத்துக்கு அரைச்சி அதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சியை நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த பதம் வர வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சா போதும். இந்த டைமில் நம்ம நல்லா கல்லை ஹீட் பண்ணிவிட்டு இந்த ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் இல்லை நெய் ஊற்றிட்டு அதை திருப்பி போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த தக்காளி தோசைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம தமிழ் ஃபுட் டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.